தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழிலே பெயர் வைக்க வேண்டும். மங்கை ஹரிராஜன் சுளிர் பேச்சு. இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும், பரதன் சார் டைரக்டரு, பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க. அவர் எங்கள் இயக்குனர் ஜாதி, அதனால் அவரை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகியை தள்ளி விட்டீங்களே ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்னோம் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு. அதில் ஒரு சுயநலம் தான். பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், மாஸ்டர் முந்திக்கிட்டார் இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க, நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலியெல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களுடைய அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டில் இருக்கு. உண்மையாக சார் ரொம்ப அப்ரிஷியேட்டிவ். அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்கள் தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், உண்மையாக அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படி இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இண்டியா, ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும்போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம் நிச்சயமாக பெருமை பண்ணணும். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாகவே இதை நீங்கள் வந்து நான் பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அயல்நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் திரைத்துறை நலவாரிய உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்போ மானிய கோரிக்கையில் சட்டசபை அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த நண்பர் கேட்டார், மானியம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இப்போ மேடையில் என்ன சொல்கிறேன் உங்களுக்காக என்ன, அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகையாளருக்கும் நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள், எங்களோட திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அது உங்களை பத்திரிகை வாயிலாக அது வந்து நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
அவரே சொல்றாரு ஆங்கர் வராரா? புது ஆங்கரா? புது ஆங்கர் சரண். ஆனால் திடீர்னு இல்லை, மலையாளத்துலேருந்து வந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பெயர், அதோட ப்ரொடியூசர் அவர் பேசின தமிழில் தப்பு இருந்தாலும் இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் படம் பிரமாதம். உங்கள் தமிழ் சோழா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.